வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல். இப்போ நம்ம பூசணிக்காய் நம்ம இது கூட்டு மாதிரியோ இல்லாட்டிக்கு தொக்கு மாதிரியோ பண்ணி கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி வித்தியாசமான மாதிரி பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தா தொட்டுக்கிறதுக்கு எடுத்துக்கிறாங்க பசங்களை. என் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. சரி, அதனால தான் நான் இதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடாயை அடுப்பில் வச்சு கடாய் கொஞ்சம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றுங்க. அந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 தேக்கரண்டி போடுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்து வந்தோடனே வெங்காயம் காஞ்ச மிளகா போடணும் போடலாம். நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை, ஏன்னா நம்ம மசாலா போடுவோம், அதனால் இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு நீங்கள் லைட்டாக மேலே தூவி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அப்போ அதனால் நமக்கு எப்போயுமே நீங்கள் வெங்காயம் போடும்போது ரொம்ப லேட்டாகும் வதங்குறதுக்கு. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் பாருங்கள், உப்பு போட்டு விட்டிங்கன்னாலே சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், வெங்காயம் இப்போ வதங்கிடுச்சு. நல்லா பாருங்கள், கோல்டன் கலருக்கு வந்திருக்கு. தீய கருப்பு எப்படி சொல்லுது, கருப்பு நிறமும் பண்ணக்கூடாது, ரொம்ப இதுவும் வேண்டாம், நம்ம கோல்டன் கலர் இருந்தால் போதும். இப்போ இந்த பூசணி நான் 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பூசணிக்காயை நல்லா நீளமாக கட் பண்ணி, குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது, மீடியமாக கட் பண்ணி கழுவி வச்சுக்கோம். பாருங்கள், இப்போ இந்த பூசணிக்காய் இதில் போட்டு நல்லா கிளறி விடணும். பூசணிக்காயில் கொஞ்சம் நீர் சத்து அதிகமாக இருக்குது, அதனால் தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது. அந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும். பொரியலில் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு வாட்டி கிளறிட்டு நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே நல்லாவே இழுக்கும். அப்போ நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் சால்ட்டு போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் சீக்கிரமாக பூசணிக்காய் அவிஞ்சிருக்கும். அவிஞ்சாதான் நமக்கு ஈஸியாக நம்ம எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி அவிய வைக்க போகிறது கிடையாது. நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுற மாதிரி தான் இந்த பூசணிக்காய் பண்ண போகிறோம். நம்ம ரொம்பவும் கரண்டி போட்டு கிண்டிட்டு இருந்தால் பூசணிக்காய் உடஞ்சி கொமைய ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக மட்டும் கரண்டி போட்டு கிளறுங்க. இப்போ பார்த்தீங்களா, உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா பாருங்கள், 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பதத்தில் நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் போதும். தனி மிளகாத்தூள் சொல்லி நான் போட மாட்டோம், குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவோம். நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அப்போ அதனால் அந்த குழம்பு மிளகாத்தூளை தான் நாங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அதை போட்டு பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு சுவையான பொரியல் கிடைக்கும். அது நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு அடுத்தீயை நீங்கள் குறைச்சி வச்சு அடுப்பை மூடி விடுங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் அவிஞ்சு அந்த மசாலா நல்லா பூசணிக்காயில் சேரும். அப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான பூசணிக்காய் பொரியல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் மசாலா போட்டு கிளறி விட்டுட்டு நான் மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையாகவே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறுபடியும் நீங்கள் கிண்ணுங்க. ஓப்பன் பண்ணி நம்ம மூட வேண்டிய அவசியம் கிடையாது. சிம்மில் வச்சு நம்ம கிளறினாலே போதும். ரொம்பவும் கிளறக்கூடாது, நான் சொன்ன பாருங்கள் கோமஞ்சிருமோன்னு சொல்லி. அதனால் நமக்கு இந்த ஒரு பதமே போதும். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே.